அண்மைச் செய்தி. தமிழகம் முழுவதும் சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தும் உயரதிகாரிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிறைத்துறை அதிகாரிகள் சிறை காவலர்களை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்படுகிறார்களா என விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கு உரிய வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என கூறி சுஜாதா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் ஒரு அறையில் 60 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் புழல் சிறையில் 23 வார்டர்கள் பணியில் ஒதுக்கீடு செய்யப்படுது. 60 பேர் மட்டுமே ஷிப்ட் பணியில் இருக்க வேண்டும் என விதி உள்ள நிலையில் 15 வார்டன்கள் மட்டுமே பணியில் உள்ளதாகவும் மீதமுள்ள வார்டன்கள் சிறையில் டிஜிபி, ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகளின் வீட்டு வேலைகளுக்கு பயன்படுத்துவதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சீருடை பணியாளர்களை விட்டு வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது எனவும் பலமுறை உத்தரவிட்டும் அடுத்த அதே நடைமுறை தொடர்வதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனை ஒழிக்க அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வீட்டு வேலைகளில் ஈடுபடுத்தப்படும் காவலர்களை கண்டறிந்து சிறைப்பணிகளுக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த உத்தரவை 3 வாரங்களில் அமல்படுத்த வேண்டும் எனவும் அது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது.